லவ் யூ அப்படின்னு நான் சொல்லல, திவ்யா பாரதி சொன்ன ஒரு வீடியோ இப்ப லைக்ஸ் அள்ளுது. பேச்சுலர் படம் மூலமா கோலிவுட் இலசுகளை கவர்ந்த திவ்யா பாரதி மீண்டும் ஜிவி பிரகாஷோட சேர்ந்து கிங்ஸ்டன் படத்துல நடிச்சிருந்தாங்க. இன்ஸ்டால ஆக்டிவா இருக்க திவ்யா பாரதி அடுத்தடுத்து ரீல்ஸ தட்டி விட்டு ஃபேன்ஸ மகிழ்விச்சிட்டு வராங்க. இப்ப நான் வாழ்றதே உங்களுக்காக தான் திவ்யா பாரதி ஹார்டினோட போஸ்ட் போட பார்த்தவங்க ஹார்டின் பறக்க விட்டுட்டு இருக்காங்க. மனசுல பட்டத அப்படியே வீடியோவா சொல்ற நம்ம செல்வராகவன் இப்ப அடுத்தபடியா இன்னொரு கண்டென்ட்டை இறக்கி இருக்காரு. அவரு பேசின வீடியோ இப்ப பயங்கர வைரல். 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 படத்தை எடுத்துட்டு வர இயக்குனர் செல்வராகவன் அப்பப்ப மனசுல பட்டதை இன்ஸ்டாவில வீடியோவா போட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த முறை தப்பு பண்ணிட்டா ஒத்துக்கோங்கன்னு ரொம்ப உரிமையோட ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரமா நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் பண்ணலன்னு சாதிப்பாங்க. 10,000 புக்கு கொண்டு வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 5 நாள் ஆர்கியூ பண்ணா கூட அவங்க கிட்ட இந்த வாயிலேருந்து இந்த வார்த்தை வராது. நான் தப்பு பண்ணிட்டேன், சிம்பிளா இருக்குல்ல. ஆனா நீங்க இதை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான கதவுகள் திறக்கும். தப்பு பண்ணலன்னு சாதிச்சுட்டு இருக்க ஐயே இவன் ஒத்துக்க மாட்டான்ப்பா அந்த ஆளு அப்படின்னு ரொம்ப கீழே போயிடுவீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களை சுத்தி அந்த ஒரு அட்மாஸ்பியர் எவ்வளவு ஆரோக்கியமா மாறுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அலர்ட் படத்தோட நிகழ்ச்சியில வனிதா விஜயகுமார் பேசின பேச்சு இப்ப பலரையும் விமர்சனம் பண்ண வச்சிருக்கு. சென்னை வடபழனியில நடந்த அலர்ட் பட நிகழ்ச்சியில பேசின வனிதா விஜயகுமார் பெண்களை உயர்த்தி மட்டும் காட்டுற சமூகத்துல அவங்க செய்யற தவறுகளையும் சுட்டி காட்டணும் அப்படின்னு பேசினாங்க. பெண்களை உயர்த்தியே காமிக்கிற இந்த சொசைட்டில பண்ற தப்புகளையும் சுட்டி காட்டணும். அது ரொம்ப ரேர். அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. ஐ பிலீவ் இன் இட். இதை விட திருமணத்தை பத்தி பேசுனது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 40ன்னு சொல்லியிருக்கேன். என் பெஞ்ச் மார்க் இன்னும் 4 கூட வரல. ஏன் என்ன அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்கன்னு?